அடுத்த ஜனாதிபதியாக போறவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஏர்டெல் 909 எப்போதும் நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோடு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில அரசியல்வாதிகள் இதில் பிரசன்னமாகியிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமகே, அமைச்சர்களான ரவிஷ் பத்திரன, மனுஷ நாணயக்கார, ஜீவன் தொண்டமான், கஞ்சன விஜயசேகர, கலாநிதி பந்துல குணவர்தன, டிரான் அலஸ், ராஜாங்க அமைச்சர்களான சட்டத்தரணி அனுராதா ஜெயரத்ன, திலும் அமுனுகம, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கி பண்டாரு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மலையக மக்களுக்காண்டி ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபாய் சம்பளத்தை நிர்மாணிச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த 1700 ரூபாய் சம்பளத்தை மட்டும் இறுதி கோரிக்கையா வைக்க கூடாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடையாள பிரச்சனை இருக்கு. அந்த அடையாளத்துக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைச்சாகணும். அந்த அடையாளத்துக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைச்சாகணும். அடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தாகணும். அப்படி இருக்கும்போது நான் எந்த இடத்துலயும் சொல்ல போறது கிடையாது. நான் ஒரு மலையக தமிழன். மலையக தமிழன் கலாச்சாரமா என்னோட அடையாளம். ஆனா நான் ஒரு இலங்கையர். அதெல்லாம் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பதவியை பார்த்து பயந்து ஓடி போய் கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாம நான் தான் நாட்டுக்கு அடுத்த ஜனாதிபதினு சொல்ல வராங்க. ஆனா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் யாரு நின்னு ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு அடுத்த ஜனாதிபதி யாராக்க போறோம்? கௌரவ ஜனாதிபதி 2024 அடுத்த ஜனாதிபதியாக போறவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி நான் சொல்ல விரும்புறேன். கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமைத்துவத்துக்கு கீழ் JDB SPC தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு உங்களோட EPF ETF பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கேவலம் ஒரு 1000 ரூபாய், 1700 ரூபாய், 2500 ரூபாய்க்கு ரோட்டுக்கு இறங்குறோம்? காணி உரிமைக்கு ரோட்ல இறங்குவோம். 200 வருஷமா இந்த ரோட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான விஷயம் காணி உரிமை. අපේ මවුරට ආදරය කළා තමයි අපේ පක්ෂයට අපි ආදරය කරන්නේ. எமது நாட்டை நேசித்துவிட்டு எமது கட்சியை நேசிக்கின்றோம். அதிகாரத்தை வழங்கும் பொழுது அதனை பொறுப்பேற்க வேண்டும். நாட்டை பாதுகாக்க வேண்டும். மிகவும் கஷ்டமான காலத்திலேயே நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். தாமரை மொட்டு கட்சியினர் எனக்கு ஆதரவு வழங்கினர். இல்லாமல் எனக்கு இதனை தனியாக செய்திருக்க முடியாது. தாமரை மொட்டு பிளவுபட்டது. அரசர்கள் பெரும்பான்மையுடன் இருந்தனர். தற்போது அரசர்கள் மோசம் எனவும் சட்டம் பெறால சிறந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறு இடம்பெற முடியாதல்லவா? அரசர்கள் மோசம் என்றால் சட்டம் பெறாக்களும் மோசமாக இருக்க வேண்டும். ராஜபக்சவரை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன என்று கட்சிகளாக இருந்தாலும் நாம் நாட்டை பாதுகாக்கவே ஒன்றிணைந்துள்ளோம். உலகில் வேறு எங்கும் இவ்வாறு இடம்பெறவில்லை. தற்போது நாம் படிப்படியாக வங்குரோத் நிலையிலிருந்து வெளியில் வருகின்றோம். எனினும் இந்த பயணம் முடிவடையவில்லை. மொத்த தேசிய உற்பத்தி $85 மில்லியன் உள்ளது. 2048 ஆண்டாகும் பொழுது அதனை நாம் $350 பில்லியன் உயர்த்த வேண்டும். அதனை எம்மால் செய்ய முடியும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இந்த பயணத்தை தொடர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணங்குவதாக இருந்தால் நான் வேண்டாம் என்று கூறுவதா? இதனை செய்ய முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியை கூறுகின்றது. எங்கிருந்து வந்தனர்? சட்டம்பராக்களுடன் உள்ளனர். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை மீண்டும் வீழ்வதற்கு இடமளிக்காமல் நாம் முன்னோக்கி பயணிப்போம். நான் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். மக்கள் விடுதலை முன்னணிக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை தொடருவோம். ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு நான் கூறுகின்றேன், ஐக்கிய மக்கள் சக்திக்கு சென்று கூறுங்கள், என்னோடு வந்து இணையுமாறு கூறுங்கள்.